கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பரிசுத்தமாக வாழ்வதை குறித்து பார்ப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 4:7 நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு. அசுத்தம் என்பது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு காரியங்களின்படி நாம் நம்முடைய சுய இச்சையின்படி நடப்பது அசுத்தமான காரியமாக காணப்படும். அதே சமயம் பரிசுத்தம் என்பது வேறு பிரிக்கப்பட்ட ஒன்றாகும். அது தேவனுடைய சாயலாக அவர் நமக்கு கற்பித்த ஒவ்வொன்றிலும் நாம் பரிசுத்தமாக அதை பின்பற்றுவது, அவருடைய செயலின்படி நாம் நடப்பது, அப்படிப்பட்ட காரியமே பரிசுத்தமாகும். பரிசுத்தமாக வாழ்வது எளிதான காரியமா? இல்லவே இல்லை. பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் நாம் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஒவ்வொரு அவயங்களிலும் நாம் பரிசுத்தமானவர்களாக காணப்பட வேண்டும். எழுதியிருக்கிறதில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் 2 கண்ணுடையவர்களாக எரிகிற அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் நலமானது என்று சொல்கிறார். நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களினால் நாம் எரிகிற அக்கினியிலே தள்ளப்படாதவர்களாக காணப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வார்த்தைகளை நாம் வாசித்து அதன்படி தியானித்து நாம் நடப்போமையானால், அவருடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொண்டு இந்த பூவுலகில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் நன்மையானதை, மற்றவர்களுக்கும் பிரியமானதை செய்யும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாக மாற முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய திவ்ய சிந்தை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அவரிடத்தில் இருக்கிற அன்பு, பொறுமை, இரக்க குணம் இவையாவும் நம்மிடத்துல காணப்படும் பொழுது நம்முடைய சிந்தையானது பரிசுத்தமாக காணப்படும். ஒருவேளை தீய சிந்தை நம்மிடத்தில் காணப்படுமேயானால், பொறாமை, மற்றவர்களை கெடுக்கும் சுபாவம், வஞ்சகம் இவை எல்லாவற்றையும் நம்மிடத்திலே காணப்படுமானால் ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்துகிறவராக, நம்மை சிட்சிக்கிற தகப்பனாக காணப்படுவார். சிட்சை நம்மை பரிபூர்ணத்துல நடத்துவதற்கு, பரிசுத்தத்துல நடத்துவதற்கு பிரயோஜனமாக ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கும் ஒரு கருவியாக காணப்படுகிறது. அவர் தகப்பன் தான் சிட்சிக்கிற புத்திரன் நல்ல முறையில் வாழ்வான் என்று சிட்சிப்பார். அதுபோல நம்முடைய பரம தகப்பனும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்வதற்கு சிட்சிப்பார். அந்த சிட்சையிலும் நாம் தேறினவர்களாக காணப்படும் பொழுது நம்மை தேற்றுவதற்கு அவர் உதவிக்கரம் நீட்டுகிறவராக காணப்படுகிறபடியால் நம்முடைய பூவுலகத்துல ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மாத்திரமல்ல, நாம் அனுதினமும் ஆலயம் செல்கிறவர்களாக, வேதத்தை வாசிப்பவர்களாக, அதை தியானிப்பவர்களாக காணப்பட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்வோமேயானால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அது பரிசுத்தமான வாழ்க்கையாகவும் காணப்பட முடியாது. ஆக ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்க்கையில இரக்கமில்லாதவனாக பாவம் காணப்பட்டதுனால எரிகிற அக்கினியில தள்ளப்பட்டான். அதே சமயம் லாசரு இச்சை இல்லாதவனாக அவன் நடந்தபடியால் அவன் ஆபிரகாமின் மடியில் படுத்தவனாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதுபோல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவத்துக்கு அடிமையாகாதவனம், பாவத்தில் நடவாதவனமாக நாம் காணப்படுவோமேயானால் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமானபடி காணப்படும் பொழுது நாமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக காணப்பட முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், அவர் நம்மில் பிரியப்படுவாரேயானால், பாவ இச்சைகளின்படி நாம் நடவாதவர்களாக நம்மை அவர் நடத்த சித்தமுள்ளவராக காணப்படுகிறார். ஆண்டவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வெளியில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவானாக காணப்பட முடியும். பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாகவும் முடியும். அசுத்தத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய சுபாவப்படி, அவருடைய சித்தப்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது மாத்திரமே நாம் பரிசுத்தமுள்ளவராக காணப்பட முடியும். நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க நாடுவோமாக. திருக்கலான இருதயத்தை உடையவர்களாக இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமான இருதயம் உடையவர்களாக ஆண்டவரையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக, இச்சையற்றவர்களாக நாம் காணப்படும் பொழுது பரிசுத்தத்தை நாமும் பெற்றவர்களாக, நம்மை சார்ந்தவர்களையும் பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாக அழைத்தவர்களாக நாம் செயல்படும் பொழுது, பரிசுத்தம் நம்மில் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மில் அதிகமாய் பிரியமாய் இருப்பார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு திறம்பட செயல்பட செய்து நம்மை வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய
ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நீர் எங்களை அசுத்தத்திற்கு அல்லப்பா, நீர் எங்களை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே உண்மை நாங்கள் அபியாசப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய காரியங்களை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட்டு உடைய பரம ராஜ்யத்திற்கு நாங்களும் பங்குள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்களை நீ தகுதிப்படுத்தும். நீரே எங்கள் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் வாய்க்க செய்யும். உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.